18 தர்பார் வந்துட்டாயா. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் வணக்கம்ங்க. இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். சீனுப்பு ஆந்திராவில் பாருங்க, ஒரு மாமியாருக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. மருமக என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் ஒரே கோடிங்க, அந்த ஒரு கோடியை எடுத்துட்டு செயினி செஞ்சு கழுத்தில் ஓட்டிருக்காங்க. வாழத்தால வாங்க நூறே அப்படின்னு சொல்லி கூவாத குறைக்கு கூவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த அமைச்சர்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு அங்கிட்ட இருந்து கூட்டம் வந்திருக்குங்களா, அவங்களுக்கு இந்த தாக சாந்தி ஏற்படுத்துறதுக்காக தண்ணியெல்லாம் இந்த வைக்கும்ல, சூசு குடிக்கிறதுக்காக 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ராஜேந்திர பாலாஜி ஐயா இருக்கார்லா, அவர் ஒரு விஷயத்தை புட்டு பழக்கம் வைக்காரு. என்னன்னா, இந்த திமுக காரர்களுக்கு எங்களை பார்த்தா ரொம்ப பயமாயி போச்சு, எங்களை பார்த்தா பம்முதாவ. அதுக்கு காரணம் எங்க ஐயா எடப்பாடி ஐயா ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கோம் நாங்க, அதுவும் எங்க ஐயா ஒரு திட்டத்தை தனியா வர வச்சிருக்காரு அப்படின்னு இவர் சொல்ல எல்லாரும் ஆன பார்க்காங்க. உனக்கு ஏன் வயிறு வலிக்குது? அப்ப நாங்க சண்டை ஓடிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க இவங்க. அப்ப நீ அப்பதானே கூட வரலான்னு பாக்குறியோ? உனக்கு அந்த வாய்ப்பே இல்ல. அவர் தெளிவா சொல்லிட்டாரு. பிஜே கூட போயிருங்களா பொறுத்து கேட்கிறான். எப்ப எடப்பாடியார் சொல்லிட்டாரு, எங்களுக்கு எதிரி திமுக தான், திமுக வீட்டுக்கு அனுப்புவதுதான் எனது முதல் வேலை. திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை எல்லாம் ஒருங்கிணைப்பேன். 6 மாதத்துக்கு பின்னாடி யாரோட கூட்டணி கேளுங்க, பதில் சொல்றாரு. முடிஞ்சு வச்சு பதில். அப்ப அவர் திட்டம் வச்சிருக்காரு. இஸ்லாமிய மக்களுக்கும் தெரியும், கிறிஸ்துவ மக்களுக்கும் தெரியும். சடக்குன்னு நம்ம மதுரைக்கார ஐயா ஒன்று சொன்னாங்க, ஆகா நம்மளும் சொல்லல லைன் லைட்ல இருக்க முடியாது போல்ருக்குடா சொல்லிட்டு, இங்க இருங்க எங்க எடப்பாடி ஐயா இருக்கார்லா, பயங்கரமான சூத்திரதாரி, மனசுக்குள்ள ஏகப்பட்ட திட்டம் வச்சிருப்பாரு, ஒண்ணா எடுத்து டப்புன்னு விடுவாரு. அப்படி விடும்போது 2026 சங்குடு போய் உக்காந்துருவார்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், என்ன சொல்லியிருக்காரு, எங்களுடைய ஒரே எதிரி திமுக என்ற தீய சக்தி அழிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது. இதுதான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நோக்கம். அதே வழியில் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கார். அப்புறம் என்ன நீங்க இன்னைக்கு பிஜே எங்க நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறது என்ன பாருங்க, நாளைக்கு என்ன நம்ம இன்னொரு நாளைக்கு இறங்க போறோம். இப்பவே சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறீங்களா? ஏங்க அதை போய் என்னைக்கு நடக்க போறது இன்னைக்கு ஏன் கற்பனைக்கு வர்ற? முதலமைச்சருக்காகல அவங்க மூர்த்தியை ஏட்டா ஐயா மதுரை நீ பாத்துக்கிறேன் சரியா, அங்க ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இதை போய் கேட்காக செல்லூர் ஐயாட்டா ஐயா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களாமேன்னு. மூர்த்தி எல்லாம் எனக்கு ஜுஜிபி மாதிரி அவரெல்லாம் நம்ம முன்னாடி நிற்க முடியாது. மதுரையை அடிச்சு தட்டி தூக்கி பாக்கெட்ல கொண்டு போய் நேர சட்டசபையில எங்க எடப்பாடி கொடுத்துருவேன் அப்படின்னு நக்கல் பண்றாருங்க. மூர்த்திக்காக பயந்துட்டு போற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கோடையும் இல்லை. மக்கள்கிட்ட நான் போய் மக்களை பார்க்குறவனும் இல்லை. மக்களோடு மக்களாக இருப்பவன். எனவே அதை பற்றி இல்லை. இவர் ஏன் அதை சொன்ன? 10 தொகுதி அதிமுக வெற்றி பெற போகுது. 10 தொகுதி எந்த தொகுதியில் நின்றாலும் நம்ம மூர்த்தி அவர் தொகுதி முதல்ல தக்க வைத்துக்கிற முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. இவரே அடுத்தது அவர் மூர்த்தியை அவர் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள பார்க்க சொல்லுங்க. அப்புறம் பாருங்க நம்ம கேபி ஐயா இருக்கார்லா, அவர் ஒரு விஷயத்தை விடறால் நமக்கு தெரியல, ஆனா சொல்லிவிட்டார்ல படக்குன்னு. என்னன்னா, டிஎம்கேவை நடத்துதே அதிமுக காருக்கு தான். இங்கிருந்து போனாங்கல்ல அவைய பூரா ஏடிஎம்கே காருங்க. டெய்லி எனக்கு போனா போட்டு பேசுதாக. அவங்க பேச எனக்கு மனசு பூரா குளிருது. திமுகவை அதிமுக வழி நடத்துது எப்படி இருக்கு அப்படின்னு சிரிக்காருங்க. இப்போ திருத்தம் சொல்றாங்க, அடுத்த தீர்மானமே திருத்தத்துக்குரியதும்பாங்க. அவங்களுக்கும் புரியாதுதான், அவங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதுல இருந்து போனவன் பாதி பேர் அங்க உட்காந்துருக்கான். அவன் நினைச்சுக்கிட்டு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆள்றது யாரு?
அதிமுக தான். அதிமுக இருந்து போனவங்க தான் திமுக வாழ்றான். ஆக அதனால வந்து அவங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம், அவங்க போனில் பேசிக்குவாங்க, அதனால வந்து இப்படின்னு அதெல்லாம் மாறிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. தைலாபுரத்திலிருந்து நம்ம ஐயா ஒரு வார்த்தையை முத்து மாதிரி உதுத்தாரலா, மும்மொழி கொள்கை மோசடி வேற, இருமொழி கொள்கை தேவையில்லாத வேலை, ஒரே மொழி போதும், அது போதுமையா நமக்கு அப்படின்னு அங்கிருந்து தூக்கி போட்டார்லா. நாங்க அந்த காலத்துல இருந்து என்ன சொல்லிட்டோம்னா, மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கை உன்னத கொள்கை. மாப்பி இருக்குல்ல, அதாங்க மத்திய பிரதேசம். அங்க ஒருத்தர் நடந்து போயிருக்கார், பின்னாடி காருக்கார் வந்து நங்கு நடிச்சிருக்கார். ரோட்ல போனா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டணும், பிறாக்க பார்த்தா இப்படிதான் யார் மேலாவது இடிச்சு அவியில கொண்டே ஆஸ்பத்திரியில் படுக்க வைக்கும். இப்போ பாருங்க, அவர் செவனேன்னு என்ன வேலைக்கு போனாரு, இப்போ ஆஸ்பத்திரியில் நடக்கார். திடீர்னு பார்த்தா மத்திய பிரதேசத்தில் ஒரு இடத்துல புது எரியுது. என்னையா ஆச்சுன்னு போய் பார்த்தா அங்கே அந்த கோசாலை மாடெல்லாம் வளர்ப்பாங்கல்ல, அந்த கோசாலையில் எரிஞ்சிருக்கு. மாடுகளுக்கு ஒன்றும் ஆகலை, அங்கே அந்த சாண எரிவாயெல்லாம் தயாரிக்காக. நல்ல வேளை அதில் போயிட்டு இருந்தால் டம்முன்னு வெடிச்சிருக்க வேற செய்யும். என்ன காரணமாக இருக்குன்னு அங்கே நெருக்கவங்கள்லாம் பேசிக்கிறதாக, ஆனால் தீ மட்டும் எரிஞ்சு போச்சு. நாம எல்லாம் என்ன செய்வோம், மீன் பிடிக்க வலைய விரிப்போம். இந்த காண்கிற மக்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, சிறுத்தையை பிடிக்க மீன் வலைய போட்டிருக்காங்க. சிக்கிக்கிட்டாள்ல பாருங்க, காட்டுக்குள்ள இருந்து பொசுக்கு ஊருக்கு வந்து இருக்கிறதா பிடிச்சி சாப்பிட்டு ஓடிடுறது. பொறுத்து பார்த்த மக்களுக்கு கோபமாகி போச்சு. சிறுத்தையை வேற அடிச்சு கொள்ள முடியாது, வனத்துறை பிடிச்சிட்டு போயிடும். சடக்குன்னு வலைய போட்டு லவக்குன்னு சுருட்டி எடுத்துக்கொண்டே காட்டில் விட்டாங்க. எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் படிச்சு புறணும். இப்போ சமீபத்தில் இந்த பிள்ளை காடுகள்லாம் அப்பா அம்மாலாம் தவறின மாதிரி செய்திகள்லாம் வருதுல்ல. எப்படி வந்தாலும் நம்ம அப்பா அம்மாவோடைய கனவு என்ன, நம்ம பிள்ளை படித்து பெரிய ஆள் ஆயிடணும் தானே. அந்த படிப்பை மட்டும் விட்டுறப்படாது. எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும், கண்ணீர் பெருக்கெடுத்தாலும் படிச்சு புறணும் மக்கா, படிச்சிடணும்னா. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 18 தர்பார் வந்துட்டாயா.